பரவச நிலையை அடைஞ்சிட்டேன் நான். இதில் வந்து நம்ம சிக்கன் கேட்டிருந்தோம். ஸோ சிக்கன் கிரேவி வச்சு பரோட்டாவை ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு எச்சு உரிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் அன்ராப் இட். பாருங்கள், சும்மா இதில் வராமல் அந்த வாழை நார்லேயே கட்டியிருக்காங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், இது நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட். ஹாய், திஸ் இஸ் ராஜ் ஃப்ரம் எவ்ரிதிங் யூ நீட். இது ஒண்டர்ஃபுல்லான ஈவினிங் டைம் தான். நாங்கள் வந்து வெளியிலேயே உங்களுக்கு எங்கே வந்திருக்கோன்றதை நாங்கள் காட்டியிருக்கோம். ஆமாம், நம்ம வந்து பிரியாணி தர்பார் என்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து ஆல்ரெடி வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு ட்ரெண்டை வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு டிஷ்ஷு சாப்பிட்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துட்ருப்பீங்க. அதில் இப்போலாம் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ஒரு கிழி பரோட்டான்ற ஒரு வெரைட்டி தான். அதை சாப்பிட்றதா பாண்டிச்சேரியில் வந்திருக்கோம். இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. சும்மா கிழி, ஆமாங்க, அந்த கிழி பரோட்டா தான். வாழையில் நல்லா ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வருவோம், சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடலாமா? நீங்களே ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட். வாவ், அழகாக இருக்குல்ல. ஸோ கிழி பரோட்டானா ஒன்றும் கிடையாது. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு தான். ஸோ இது உள்ளே வந்து நம்ம சிக்கன் கேட்டிருந்தோம். ஸோ சிக்கன் கிரேவி வச்சு பரோட்டாவை ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு எச்சு உரிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாமா? சிக்கனோடு சேர்த்து பரோட்டாவை எடுத்துருக்கேன். லவக்கன்னு ஒரு சாப்பிடலாம். அமேசிங்காக இருக்குது. இந்த கிரேவி வந்து ஏலியன் லெவன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பரவச நிலையை அடைஞ்சிட்டேன் நான். வேற லெவல். நிஜமாலுமே தலைவர் சொல்கிற மாரி சும்மா கிழி அந்த மாரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ரூபாய் வேணுமா கேளுங்க, நான் தரேன். தரமாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இட்லி தவாலியா அது உள்ளே வச்சு குக் பண்ணியிருக்காங்க. குக் பண்ணதாலே அந்த பரோட்டா வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. அல்வாவை சாப்பிட்ற மாரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த கிரேவி வேறு லெவல். மிளகுலாம் போட்டிருக்காங்க, தக்காளிலாம் பாருங்கள் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சிக்கனும் நல்லா குக் ஆகி சும்மா சாஃப்டாக இருக்குது. நல்லா காரமாக காட்டமாக வேறு லெவல். பரோட்டாவில் இன்னொரு வெரைட்டி கொத்து பரோட்டா, லெமன் ஸ்லைஸோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம சாப்பிட்டு பார்ப்போமா? செல்லம், நீ வெயிட் பண்ணு, நம்ம ஸ்பூன்லாம் செட் ஆகாது. ஃபஸ்ட்டு ப்ளெயினாக ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இவங்களோட பரோட்டாவே அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக. பரோட்டாவுக்கு வந்து மதுரை தான் ஃபேமஸ்ஸு, இல்லை கேரளா தான் ஃபேமஸ்ன்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க இல்லையா? பட் இந்த கடை பாண்டிச்சேரியில் ஃபேமஸாக ஆகும் கூடிய சீக்கிரம். அந்தளவுக்கு பரோட்டா சும்மா தரமாக இருக்குது. நம்ம அப்படியே கிரேவியும் வாங்கிக்குவோம். கொஞ்சமாக போடுது சைடில்
ஸ்ட்ரைக்கில் போதும். ஸோ கிரேவி வாங்கியிருக்கோம். லெட்ஸ் ஹேவ் இட். கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி கிரேவி சூப்பராக இருக்குன்னு. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நம்ம தளபதி சொல்கிற மாதிரி நீங்கள் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். எல்லா டிஃப்ரெண்ட் காம்பினேஷனும் நீங்கள் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே இதில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்ற விஷயத்த கூச்சமே படக்கூடாது. ஸோ நாங்கள் இந்த பரோட்டாவை அடித்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. என்ன ரோலிங்கா? சரி ஓகே ப்ரோ, நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு சிக்கன் கிழி பரோட்டா வாங்கியிருந்தோம் அண்ட் ஒன்று வந்து எக்கு கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். கிழி பரோட்டா ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிக்கன் 90 rupees தான், பீஃப் 120 rupees. ஆமாங்க, இங்கே பீஃபும் இருக்குது. இந்த நான் சாப்பிட்ட வரைக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடான ஒரு டேஸ்ட்டு, ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. நான் சொல்ல போனேன், அவங்க வந்து கொடுத்த அந்த கிரேவி நான் சாப்பிட்டதே இல்லை, சும்மா தரமாக இருக்குது. ஒரே கிரேவியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கலை அவங்க. நீங்கள் சொன்ன அந்த கிழி பரோட்டாக்கு வந்து அவங்க வந்து செட்டிநாடு கிரேவின்னு வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. சிக்கன் செட்டிநாடு கிரேவி, அதில் தான் வந்து அவங்க வந்து கிழி பரோட்டாவை செஞ்சு விற்கிறாங்க. அண்ட் நார்மல் பரோட்டா வாங்கினீங்கன்னா அதுக்கான தனியாக ஷேர்வா அப்படி இல்லை சால்னா எப்படி வேணால் சொல்லலாம், அதுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மணிகுண்டு இருக்கு இல்லையா, அவன் இதில் என்னது எம்ஜி ரோடா சண்டே மார்க்கெட்டில் சின்ன மணிகுண்டு இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே இருக்கும், நம்ம பாட்டி கடை கூட இருக்கும். அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான், புசியானந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் எப்படி வரனாலும் வரலாம். அண்ட் நாங்கள் வீடியோலையுமே காட்டியிருப்போம், மெனு கார்டு காட்டியிருந்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் அட்ரஸ் போர்டு வச்சுருப்பாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மஸ்ட்டு ட்ரை இன் பாண்டிச்சேரி அந்த பிளேஸ்ன்னு சொன்னால் அது இதுதாங்க. பரோட்டாவில் சும்மா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க. ஸோ எங்களுக்கு நான் சாப்பிட்ட வரைக்குமே சும்மா ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதுமாரி ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படியே வண்டி ஏற கட்டுறோம். ஸோ பாய். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா?